வந்தவாசி அருகே ஒரே கல்லில் 200 டன் எடையுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆஞ்சநேயர் சிலை 180 டயர் லாரியில் ஏற்றப்பட்டு மண் சாலைக்கு கொண்டுவர ஊழியர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். ராஜசேகரன், நேற்றில் இருந்து பணியாளர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய நிலவரங்கள் என்னென்ன விவரங்கள்? வந்தவாசி அருகே கொரக்கோட்டை கிராமத்தில் ஒரே கல்லினால ஆஞ்சநேயர் சிலை கடந்த ஒரு வருடமாக 10 பேர் கொண்ட சிலையை வடிவமைத்து வந்தனர். இந்த நிலையில நேற்று அந்த சிலை எடுத்து இது நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, அங்கே பட்டாட்சியர்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து, யாகசாலை அமைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அந்த ஆஞ்சநேயர் சிலை ஜேசிபி இயந்திரம் மூலம் மேலே சென்று பூஜைகள் செய்து மாலை அணிவித்தனர். மாலை அணிவித்த பிறகு கார்கோ அந்த 180 டயர் கொண்ட கார்கோ லாரியை ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அடியில் உள்ளே செல்ல முயற்சி செய்த போது பல்வேறு தடங்கல்கள் ஏற்பட்டது. அப்போது ஊழியர்கள் சிரமப்படாமல் 7 மணி நேரம் முயற்சி செய்து, இரவிலும் தொடர்ந்து பணி நடைபெற்று 7 மணி நேரம் முயற்சி செய்து ஆஞ்சநேயர் சிலை அருகே எடுத்து போய் லாரியை நிறுத்தினர். இரவு நேரம் என்பதால் அந்த பணி கொஞ்சம் தோல்வி ஏற்பட்டு காலை அந்த பணியை மீண்டும் ஆரம்பித்தனர். இன்று என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் அந்த கார்கோ லாரி நிலைநிறுத்தின பிறகு அந்த இடத்துல இருந்து ஜாக்கிகளை கட்டைகளை அப்புறப்படுத்தி ஒரு இன்ஜின் மூலம் வெளியே கொண்டு வர்றதுக்கு மண் சாலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தாங்க. அப்போது லாரி டன் அதிகமான அந்த 200 டன் சிலை இருக்கிறதுனால இன்ஜின் முடியாததுனால கூடுதலாக 2 இன்ஜின் மொத்தம் 3 இன்ஜின் வைத்து இரும்பு ரோப் கட்டி எடுக்க முயற்சி செய்தனர். அப்போதும் முடியாததுனால மேலே கூடுதலாக ஜேசிபி இயந்திரம், அதே போல ரோப்பு இரும்பு கயிறு கட்டி கூடுதலாக கட்டி மொத்தம் 4 இன்ஜின்கள் மூலம் அந்த ஆஞ்சநேயர் சிலை எடுக்கிறதுக்கான முயற்சி செய்து வருகின்றனர். அந்த முயற்சி அவங்களுக்கு கை கொடுக்குமா ஊழியர்களுக்கு என்று இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும். இப்போது வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிலையானது வந்தவாசி வழியாக புறவழி சாலையாக சென்று மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வேடந்தாங்கல், வாலாஜாபாத் அடுத்த பழவேரி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.